ஜனநாயகன் படத்திற்கு ரிவ்யூ கேட்க வந்துள்ளார். உண்மையிலே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜனவரி 9ஆம் தேதி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தா தளபதி விஜய் அப்படி டைட்டில் கார்டு வந்திருக்கும். ஆனால் நாங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் பண்ணலைன்னா மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் எனும் டைட்டில் கார்டை போடுவோம் அப்படின்னு சொன்னோம். அதை மக்கள் பார்த்திங்கன்னா ஏப்ரல் 23ஆம் தேதி நிரூபித்து காட்டிட்டாங்க. எங்கள் அண்ணனை நினச்சி நாங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கோம். இருந்தாலும் எங்கள் அண்ணன் அடுத்த ஸ்டேஜுக்கு போனதுக்கு எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம்தான். மீண்டும் என்னென்னா, இந்த படத்தில் எங்களோட அரசியல் ஆசான், எங்களது பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்த் அண்ணன் நடிச்சிருக்கிறாங்க. அவருக்கு எங்களது கிழக்கு ஒன்றியம் சார்பாக வாழ்த்துக்கள். இந்த தருணத்தை நாங்கள் எப்போதுமே மறக்க மாட்டோம். இப்போ வரைக்கும் ஃபீல் பண்ணிகிட்டே தான் இருக்கிறோம். எங்கள் அண்ணனுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள். எங்கள் அண்ணன் மாண்புமிகு முதலமைச்சருக்கு, அண்ணா, ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களோட முகத்தை நாங்கள் தியேட்டரில் பார்க்கணுன்னா அதுக்கு நீங்கள் கொஞ்சம் இந்த அன்பு தம்பியின் கட்டளை கொஞ்சம் ஒத்துழைங்கண்ணா. நன்றி, வணக்கம். வணக்கம். உண்மையானவே ஜனவரி ரிலீஸ் ஆகிருதுன்னா நிச்சயமாக தமிழ்நாடு பூராமே 200 சீட்டு, 234 தொகுதிக்கு 200 சீட்டு உறுதி. இந்த படத்தில் எப்படி இறுதி காட்சியில் தமிழ்நாட்டு மக்களோட உணர்வு எப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காரோ அதே போல் தான் தளபதி மேலே வச்சுருக்க உணர்வு எங்களுக்கு அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. என்ன சொல்கிறது, 1000 இருந்தாலும் எங்கள் அண்ணனுடைய உறவு எங்களுடைய உறவுங்கிறது இந்த இடம் தான். இதில் தான் எங்களுக்கெல்லாம் ஆரம்பிச்சது. அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. படம் வருது, உங்களுக்கெல்லாம் எத்தனை பேர் தெரிஞ்சதில்லை. ஒரு நார்மல் பர்சன், ஒரு தளபதி ஒரு ரசிகர், 30 வருஷமாக நாங்களாம் பயணிச்சுக்கிற ஒரு விஷயத்தை கேட்டிங்கன்னா, எல்லாத்துக்கும் தளபதி படம் வருது, படம் செலிப்ரேட் பண்ணலாம் வரலாம் அப்படிங்கிறது தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் அவருடைய ஒரு 20 வருஷமாக உழைச்சவங்களை பயணிச்சவங்களுக்கு தெரியும். அவர் படம் வரக்கு ஒரு 10 நாள் முன்னாடியே ஒவ்வொரு மனுஷனோட பர்சனல் லைஃப்லேயும், பர்சனலாக ஃபேமிலியாக குடும்பத்தை பொறுத்தையும் பிஸ்னஸ் ரீதியாக வேலை செய்கிற இடத்துல வெளியே குழந்தைகள் 1000 பிரச்சனை ஒவ்வொரு மனுஷனோட லைஃப்பில் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் ரொட்டீன் லைஃபாக போயிட்டே இருக்கும் அவங்க எல்லாருக்கும். ஆனால் இது எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணுற மாதிரி எங்கள் அண்ணன் படம் வர 10 நாள், அந்த 10 நாள் நாங்கள் எங்களுக்காக இருப்போம். எங்கள் மனசு நிம்மதிக்காகவும் எங்கள் அண்ணனுக்காகவும் சந்தோஷமாக இருப்போம். அந்த 10 நாள் நாங்கள் எல்லாமே படம் எப்படி பந்தல் போடலாம், எப்படி செலிப்ரேட் பண்ணலாம், டிக்கெட் எப்படி டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே பார்த்து ரசித்து அந்த எங்கள் ஃபேமிலினாவுமே இல்லாமல் எங்களுக்காகவும் எங்கள் அண்ணனுக்காகவும் அவ்வளோ உணர்வுபூர்வமாக உழைச்சோம். பட் அந்த இதோட முடியுதுன்னு நினைக்கும்போது ரொம்பவும் வருத்தமாக தான் இருக்குது. அண்ணன் சொல்லுவார், என்றைக்குமே நம்ம பின்னாடி பசங்களை பற்றி கவலைப்படக்கூடாதுன்னு அடிக்கடி சொல்லுவார். நான் இப்போ கேட்கறது கொஞ்சம் பார்த்தீங்களா, அவர் முதல்வர் ஆகிட்டார், உன்னி அவர் நடிக்க கூப்பிட்டுக்கிறாங்கன்னு நினைப்பார். அண்ணன் எங்களுக்காக ஏதோ இந்த பெரிய ஆசைப்படுறோம். அதுதான் எங்களுடைய மனநிறைவு. எப்பவுமே 1000 இருந்தாலும் எங்களுக்கு முன்னாடி பந்தம் இங்கே தான். இந்த பந்தத்தை விட்டு கொடுக்க நாங்கள் ஆசைப்படலை. பட் நீங்கள் இப்போ எந்த உயரத்தில் இருந்தாலும் எங்கள் அண்ணனா நாங்கள் உங்களை இந்த இடத்துல வச்சு தான் பார்த்துட்டு இருக்கிறோம். இங்கே தான் எங்களுக்கு எல்லாமே கற்றுக் கொடுத்தது நீங்கள் தான். இந்த இடத்துல எங்களுக்கு எல்லாமே கடைசி படத்தில் கூட நான் ஒரு விஷயம் ஷேர் சொல்லக்கூடாது, ஏன்னா இப்போ அண்ணன் முதலமைச்சர் ஆகிட்டார். அந்த மாதிரி கிளைமேக்ஸை கொண்டு ஒரு தமிழ்நாடோடைய உணர்வுபூர்வம் எப்படிங்கிறது அப்படியே நான்லாம் ரொம்பவும் அதை விட கிளைமேக்ஸை அழுக வச்சுட்டாங்க படத்தை முடிச்சுட்டு. அண்ணன் என்ன சொல்கிறது, அண்ணன் நிச்சயமாக வருங்காலத்தில் நீங்கள் சொல்லுவானுங்க, பார்த்தீங்க தற்கொலை கடைசியில் வரானுங்க பார்த்தீங்களா, அவர் தூக்கிட்டு பல பேர் வருவானுங்க. அவர் முதலமைச்சராக இருக்கார், இவனுக்கு நடிச்சு சொல்லியிருக்கானு பைத்தியக்காரன் அப்படிமானுங்க. அவங்களுக்கு என்ன தெரியும், எங்கள் அண்ணனுக்கும் எங்களுக்கும் உண்டான உறவு என்னென்னு அவங்களுக்கு யாருக்கு என்ன தெரியும். உண்மையான அண்ணன் திரும்ப சொல்கிறேன், இந்த பெரிய ஸ்க்ரீனில் திரும்பி உங்களை ஏதோ ஒரு வகையில் உங்களை நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றோம். ரொம்ப பண வேதனையில் சொல்கிறோம். நிச்சயமாக பார்ப்போம், நம்புகிறோம். ஃபஸ்ட்டு அதை விட எக்ஸ்பெஷலி ஜனநாயகன் எல்லாருமே தமிழ்நாட்டு மக்களோட உண்மையான உணர்வை கொண்டு வந்திருக்காரு எங்கள் தளபதி.
இத்தனை நாள் கழிச்சு ரொம்ப நல்லா திருப்தியாக இருக்குது. கிளைமேக்ஸ் நம்ம நினச்சி பார்க்குறத பிரம்மாண்டமாக இருக்குது. நன்றி. அனைவரும் தேட்டரில். அதை விட இந்த படத்தில் எங்கள் ஆனந்தன் வந்திருக்காரு. அது எங்களால் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அமைச்சர்களாக வராங்கன்னு சொன்னாங்க. பட் ஆனந்தனை வந்து அவர் ஒரு டைலாக் பேசும்போது எங்களுக்கு எங்களோட வழிகாட்டி, அரசியல் வழிகாட்டி அவர் தான். அண்ணன் சொல்கிறது அவர் செய்கிறாரு, அவர் சொல்கிறது நாங்கள் செய்கிறோம். எந்த மாற்று கருத்து இல்லை. மன்னர் வழியோ அவ்வளியோ மக்கள். எங்கள் மன்னர் தளபதி அவர் என்ன வழியில் இருக்கிறோம் அந்த வழியில் நாங்கள் இப்போ வரைக்கும் வந்துட்டு இருக்கிறோம். நல்வழியில் மட்டும்தான் இருப்போம். நிச்சயமாக எந்த ஒரு நெகட்டிவ்க்கு நாங்கள் போக மாட்டோம். தமிழ்நாட்டில் அடுத்த 15 வருஷம் 30 வருஷம் அவர் இருக்கிற வரைக்கும் அவர் தான் முதலமைச்சர். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தமிழ்நாட்டு மக்கள் மேலும் வருங்காலத்தில் தமிழ் வெற்றிகளுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புகிறோம். நன்றி. படத்தை பொறுத்த வரைக்கும் தளபதி ஐ மிஸ் யூ. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் தளபதி ரொம்ப மிஸ் யூ. ஐ மிஸ் யூ.